ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ராபர்ட் கியோசாகி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரிச் டாட் புவர் டாட் ஆத்தர். பட் அவர் அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே அவரோட வாழ்க்கையில் அனுபவித்து பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறினதுக்கு அப்புறம் தான் அது ஒரு கோர்வையாக ஒரு புத்தகமாக வெளியிட்டார். அந்த சாதாரண புத்தகத்தை பயன்படுத்தி நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த வேர்ல்டு வைடில் நிறைய பேரோட சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஃபினான்சியல் வைஸில் எல்லாருமே க்ரோத் ஆகிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் அந்த புத்தகம் தலைச்சிறந்து விளங்குறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளையும் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுதுன்றதை பொறுத்து தான். ராபர்ட் கியோசாகி ஒரு புத்தகத்தை பார்த்து அது அதிசயித்து மெய்சிலிருந்து இருக்கிறாருன்னா அந்த புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல் ஹெரால்டு ஒரு மேதை. அவருடைய புத்தகம் என் வாழ்வில் மாயாஜலங்களை நிகழ்த்தியுள்ளது. அல் ஹெரால்டு ஒரு மேதை. அவருடைய புத்தகம் என் வாழ்வில் மாயாஜலங்களை நிகழ்த்தியுள்ளது என்றார். அந்த புத்தகம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தில் என்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். உங்களால் இமேஜினேஷன் பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும்னா நம்ப முடியுதா? கண்டிப்பாக நம்பிதான் ஆகணும். நீங்கள் தினமும் எந்திரிக்கிறதுலேருந்து 1 மணி நேரம் முன்னாடி எழுந்து தினமும் ஒரு 6 ப்ராக்டிஸை 10 நிமிஷம் விதமாக தினமும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையை அதிசயங்களாகவும் அற்புதங்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருப்பீங்க. உங்களால் இதை நம்ப முடியாது, இது நம்பி தான் ஆகணும். ஏன்னா இந்த புக்கோட ஆத்தரே அதுக்கு காரணம். சாவின் விளிம்பில் இருந்தார். அவர் ஒரு கோர விபத்தில் இருந்தார். அதாவது கொடூரமான ஒரு மூளையும் உடலையும் பாதிக்கிற நோயிலிருந்து வெளிப்பட்டு வந்தார். மனதளவிலையும் உடல் அளவிலையும் அவர் ரொம்ப வீக்காக இருந்தாலும் இந்த 6 ப்ராக்டிஸை பயன்படுத்தி அவரோட வாழ்க்கையில எதிர்பார்க்காத உச்சத்தை இந்த உலகத்துல அடைஞ்சாரு. சர்வதேச புகழ்பெற்ற ஒரு ஆசிரியராக மாறினாரு. நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மாறினாரு. இந்த ஒரு 6 ப்ராக்டிஸ் தான் அவரோட வாழ்க்கையை மாற்றினது. அவரோட வாழ்க்கையில பயன்படுத்தி அந்த 6 ப்ராக்டிஸை சக்சஸ்ஃபுல்லா பயன்படுத்தி நிறைய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை ஒரு புத்தகமா வெளியிட்டாரு. அந்த 1 மணி நேரத்துல 6 ப்ராக்டிஸை நீங்க செஞ்சோம்னா உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அப்படி உங்களால் 1 மணி நேரம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, 6 நிமிஷத்துல இந்த 6 ப்ராக்டிஸை பண்ணவே உங்கள் வாழ்க்கை மிக வெற்றி அடையும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நானே எடுத்துக்கலாம். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது. இப்படி பேசுவேன்னான்னு எனக்கும் தெரியாது. இந்த அளவுக்கு நான் செல்வந்தராகவும் ஹாப்பியாகவும் நல்ல பணத்தோடையும் நல்ல மகிழ்ச்சியோடையும் இருப்பேன்னா கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட செல்வத்துக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே கிடையாது. ஒன்லி ஒன் ரீசன் பாரு, காலையில் நான் அந்த 1 மணி நேரம் பண்ணுற பார்த்தீங்களா அந்த ப்ராக்டிஸ் தான். அந்த ப்ராக்டிஸ் என்னன்றதான் இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை, த மிராக்கிள் மார்னிங். வெல்கம் டு மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங் சேனல். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றியை பெறுவீங்க. அதுக்கு என்னோட உத்தரவாதம் நான் கொடுப்பேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், என்னால் சரியாக வீடியோ போட முடியல. என்னோட வீடியோ உங்களுக்கு இனிமேல் அப்லோடு டே டு டே லைஃப்பில் டெஃபினெட்லி வீக்லி 2 டேஸாவது போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வரும். அதுக்கு இந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். உங்களோட முழு எனர்ஜியும் பயன்படுத்தக்கூடிய இந்த 6 ப்ராக்டிஸ் தான் என்னென்னு சொல்ல போகிறேன். முதலாவது ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்கிறது, மெடிடேஷன். இந்த தியானத்தை பற்றி நிறைய பேர் நிறைய யூடியூப்லையும் சரி நேர்லையும் சரி லைவாகவும் சொல்லியிருக்காங்க. நான் தியானத்தை பற்றியெல்லாம் சொல்ல வரல, சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிதானமாக அமைதியான ஒரு இடத்துல உக்காந்துட்டு உங்களோட மூச்சியை மட்டும் கவனிங்க. புத்தர் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தியானத்துக்காக மெடிடேஷன் எங்கெங்கேயோ போனார். கடைசியாக ஒரு போதி மரத்தடியில் ஒரு நிதானமாக உக்காந்து பண்ணும்போது தான், ஒரு மூச்சு பயிற்சி செய்யும் போது சாதாரணமாக அந்த மூச்சியை உணரும் போது தான் அவர் முக்தி அடைஞ்சார், தியானத்தை அடைஞ்சார். அதுபோல் நீங்களும் தினமும் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து ஒரு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அமைதியாக கொடுக்கும்போது அமைதியான மனநிலை உருவாகும். தியானத்தை பற்றி மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, மௌனம் சூழ்ந்து கொள்ளும் போது ஆன்மாவால் தெளிவாக தன் பாதையை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி உன்னோட பாரினார்த்தர் என்ன சொல்லியிருந்தாரு, 1 வருடத்தில் புத்தகங்களிலிருந்து உங்களால் கற்க முடிகின்ற விஷயங்களை விட அதிகமானவற்றை 1 மணி நேர மௌனத்தில் இருந்து உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். இப்படி ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதாவது தியானம் எப்பனாலும் பண்ணலாம். ஆனால் அதிகாலையில் நீங்கள் இயர்லி மார்னிங்கில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது அதுக்கு பவரே தனியாக இருக்கும். பிரார்த்தனை செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம், நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம், நடந்த வட்டத்தை நினைச்சு அசை போடலாம். தியானமாக இருக்கும்போது உங்களோட எதிர்பார்க்காத வெற்றிகளை உங்களால் கண்டிப்பாக பெற முடியும். உங்களுக்குள்ள ஒரு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் எதுவுமே இருக்காது. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சைலண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் மட்டும் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு 1 மந்த் பண்ணுங்க, உங்களோட வாழ்க்கை எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் அஃபர்மேஷன், சுய பிரகடனம்.
சுய பிரகடனங்களை நீங்க மீண்டும் மீண்டும் கூறும்போது நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை உறுதியானதும் காரியங்கள் மானமளவென நடந்து தொடங்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க வார்த்தையா சொல்லிட்டே இருக்கும்போது மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும். நீங்க என்ன நினைச்சிட்டு சொல்றீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லட்டுங்களா, நீங்கள் ஒரு வெற்றியாளராக என்ற நம்பிக்கையை உங்களுடைய ஆழ்மனதில் பதிய வைக்காத வரை நீங்கள் ஒரு தோல்வியாளர் தான். பொருத்தமான சுய பிரகடனங்களை உருவாக்குவதன் மூலம் அந்த நம்பிக்கையை உங்கள் ஆழ்மனதில் உங்களால் விதைக்க முடியும். நம்ம இந்தியா ஃபுல்லா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு செல்ஃப் அவேர்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா உங்களால் முடியும். இது யாரும் சொல்லலாம், நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் சொன்னார். அவரே தெரியும், இந்த உலகத்துக்கே எக்ஸாம்பிளா இருந்த ஒரு அவரோட இறப்பை இது வரைக்கும் நம்மளால ஏத்துக்க முடியல. அது போல நீங்களும் வரணும்னா இந்த 2 வார்த்தையை சொல்லுங்க. இல்லைன்னா இன்னும் அதிகமான உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும், செல்ஃப் அஃபர்மேஷனை பத்தி வேணும்னா ஒரு கமெண்ட்ஸை போடுங்க, நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். மூணாவதா பாத்தீங்கன்னா விசுவலைசேஷன், அதாவது அகக்காட்சிப்படுத்துறது, மனக்காட்சிப்படுத்துறது. நீங்க சாதாரண மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா எல்லா விஷயங்களும் சாதாரணமா தான் பார்ப்பாங்களா. அசாதாரணமான மக்கள் மட்டும்தான் அசாதாரண விஷயங்களை கூட மிகப்பெரியதா நடக்கிற மாதிரி ஒரு திங்க் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது விஷயங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவற்றை பார்க்காமல் அவை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி அவற்றை பார்க்க வேண்டும். நீங்க அதிகாலையில் எந்திரிக்கும் போது உங்களோட மனசு அமைதியா இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க மனசார விரும்பி நினைக்கும் போது கண்டிப்பா அது நடக்கும். விசுவலைசேஷன்றது இன்னும் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு சேலரி வரணுமா, இப்ப 10,000 இருந்து 20,000 வரணுமா, 50,000 இருந்து 1,00,000 வரணுமா, 1,00,000 வந்த மாதிரி உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன மாதிரி மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க. அந்த 1,00,000 வச்சு நீங்க உங்களோட சேவிங்ஸ் பண்ண மாதிரியும், அந்த சேவிங்ஸ் எடுத்து நீங்க செலவு பண்ண மாதிரியும், ஒரு கார் வாங்கின மாதிரியும், ஒரு பைக் வாங்கின மாதிரியும், அந்த பைக்ல உங்களோட லவரோட, உங்களோட ஃபேமிலியோட, உங்க அப்பா அம்மாவோடைய கார்ல பயணிக்கிற மாதிரி, அந்த பயணத்துல மூலமா ஒரு கோயிலுக்கோ, ஒரு டெம்பிளுக்கோ, ஒரு சர்ச்சுக்கோ, எங்கேயோ நீங்க வெளியே டூர் போற மாதிரி ஒரு விசுவலைசேஷன் பண்ணி பாருங்க. இதுதான் விசுவலைசேஷன். ஒரு மனசுக்குள்ளே ஒரு படமா ஓட்டி பாருங்க. இதை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்களா தினமும் ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு எதிர்பார்க்கிற சேலரியும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் சரி, உங்க செல்வமும் சரி, உங்களோட காரும் சரி, பைக்கும் சரி உங்களை வந்து அடையும். இதை பத்தி கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. நிறைய பேர் இதை விசுவலைசேஷன் பண்ணிருப்பீங்க, நீங்க நடந்திருக்கும். 4வதா பாத்தீங்கன்னா பிசிக்கல் எக்ஸசைஸ் தான். ராபின் சர்மா பிரெயினை பத்தி எழுதின ஒரு ஆத்தர். நீங்கள் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் நோய்க்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டி வரும். இன்னொரு ஆத்தர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாம் மூப்படைவதால் உடற்பயிற்சியை நிறுத்தவில்லை, உடற்பயிற்சியை நிறுத்துவதால் தான் நாம் மூப்படைகிறோம். அதனால தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்க, பிசிக்கல் எக்ஸசைஸ் தினமும் ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள், அதிசயங்கள் நடக்கும். உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும். நீங்க தான் இந்த ஹெல்த் பணம் சம்பாதிக்கிற மிஷினே நீங்க தான். நீங்க உங்களோட ஹெல்த்தை கெடுத்துக்குன்னு எதையும் சம்பாதிக்க முடியாது. கோடி ரூபாய் இருந்தாலும் ஹெல்த்தியா இல்லைன்னா அந்த பணம் வேஸ்ட். ஹாஸ்பிட்டல் நீங்க போய் இல்லாம ஹெல்த்தியா பிராக்டிஸா பண்ணுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். 5வதா பாத்தீங்கன்னா புத்தக வாசிப்பு தான், அதாவது புக் ரீடிங் ஃப்ரெண்ட்ஸ். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி முக்கியமோ, ஆன்மாவுக்கு எப்படி பிரார்த்தனை தியானம் முக்கியமோ, அப்படிதான் மனசுக்கும் நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் புத்தக வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்க கூட பேசியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய புத்தகத்தை படிச்சிருக்கிறேன், நிறைய நாலேஜை கெயின் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். சாதாரணமா உங்களால இவ்வளவு நேரம் பேசவே முடியாது. ஒரு புத்தகத்தை படிச்சு பாருங்க. எக்ஸாம்பிள் காரணம் பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான். அவர் படிச்ச புத்தகங்கள் நிறைய இருக்கு. அவரோட பேச வச்சிங்கன்னா நீங்க பேசிட்டே இருப்ப. புத்தகம் தினமும் ஒரு 10 பேஜ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு பேஜ் படிங்க, 365 நாள் உங்களோட 365 பேஜ் படிக்க முடியும். சாதாரணமா மட்டும் நினைச்சிடாதீங்க, புத்தகத்தை படிச்சுட்டு வாங்க. மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாருக்குமே டைமே இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் பாத்தீங்கன்னா புத்தகம் படிக்கிற ஹேபிட்ஸ் கண்டிப்பா இருக்கும். 6வதா 6th ஒன் பாத்தீங்கன்னா டு டு லிஸ்ட். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோன்ற வேலையை எழுதுறது தான். நம்மளுக்கு அடிக்கடிக்கு யோசனை வரும், அதை நம்ம நோட் பண்ணிட்டு தினமும் அந்த வேலையை செய்யும் போது நம்மளோட சக்சஸ்ஃபுல் லைஃபா இருக்கும். நிறைய பேருக்கு, அதாவது ஒரு புக்ல நான் படிச்சது, தினமும் ஒரு தங்க காசு ஒருத்தர் கொடுக்குறேன்னா கூட எல்லாராலையும் டு டு லிஸ்ட் தினமும் எழுத முடியாது. அந்த அளவுக்கு அது கஷ்டமான ஜாப். நீங்க மட்டும் தினமும் டு டு லிஸ்ட் எழுதிட்டு வாங்க. உங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா உயர்ந்த இடத்துல இருப்பீங்க. ஒரு 30 டேஸ் போதும், இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. இந்த 6 விஷயங்களை உங்களால 1 மணி நேரம் ஃபாலோ பண்ண முடியலனாலும் 6 விஷயங்களா 6 நிமிஷமா தினமும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. 1 மந்த்ல உங்களோட சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பா நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி எதனா ஃபீல் பண்ணிருங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.